சூப்பர் மூவி ப்ரோ. லெனின் ஃபர்ஸ்ட் மூவி ஆஸ் எ ஹீரோவா செம்மையா பட்டைய கிளப்பியிருக்காரு. கேஆர் வினோத் டைரக்ஷனும் சரி, பொன் பார்த்திபன் ரைட்டிங் சூப்பரா இருக்கு. 2 hours படம் எப்படி மூவ் ஆச்சுன்னே தெரியல. ஃபுல் எங்கேஜா இருக்கு, பவர் பேக்டா இருக்கு. மஸ்ட் வாட்ச் மூவி. எல்லாரும் வந்து பாருங்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நல்லா பார்த்தேன். என்டர்டைன்மெண்டா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். கண்டென்ட்டா இருக்குங்க. அது மாதிரி எப்படி சொல்றது, டிஃப்ரெண்டா இருக்கும். அது எனக்கு சொல்ல தெரியல. ஸ்டோரி சொல்ற மாதிரி இருக்கும். அதனால வேண்டாம். ஹீரோ ஃபர்ஸ்ட் படம் மூவி மாதிரியே தெரியல. நல்லா பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் வரலாம். இன்னும் நிறைய மூவி பண்ணலாம். நல்லா இருக்கு. சாங்ஸ் நல்லா இருக்கு. மிலிரா சாங் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. ஓவரால் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இல்ல ஒரு ஃபன்னான காலேஜ் ஸ்டோரி. அந்த த்ரில்லிங்காவும் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபுல்லா இல்ல ஹீரோ ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல. நல்லா அடிச்சிருந்தாங்க. எல்லாருமே நல்லா அடிச்சிருந்தாங்க. எல்லாருமே நல்லா அடிச்சிருந்தாங்க. சாங்ஸ் ஃபைனலா வந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பட் வந்து இது காலேஜ் சாங்ஸ்லாம் இல்லை, ஸ்டோரி பேஸ்டு மூவி தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவராலா ஃபேமிலி பார்க்கலாம். ஃபேமிலி கிட்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. படம் ரொம்பவே நல்லா இருக்கு. இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர்ல பண்ணியிருக்காங்க. ஸோ லாகிங் இல்லாம போகுது. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு லாகிங் இல்லாம பண்ணியிருக்காங்க. ஆக்டர் லெனின் அண்ட் ஆக்ட்ரஸ் புதுமுகம். ஆனால் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்டும் இதில் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இவங்க ஈக்குவலா ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர், மியூசிக் அண்ட் இதுல ஒரு சாங் வருது, சின்மய் பாடியிருக்காங்க. அந்த சாங் ரொம்ப நல்லா இருக்கு. லாக் இல்லாம படம் போகுது. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா வந்து இந்த படம் பார்க்கலாம். இட்ஸ் குட் என்டர்டைன்மெண்ட். ஒன் டைம் வாட்ச் மூவி. நல்லா இருக்கு. ஹீரோ ஃபர்ஸ்ட் படம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்ல, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி பண்ணியிருக்காரு. So we can wish him all the best and he can do movies in future. நிறைய மூவிஸ்லாம் பண்ணணும்னு I wish him. பார்த்தோம் சார். நல்லா இருந்தது. நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவியா இருந்தது. படத்துல வந்து எப்படி சொல்றது, லாஸ்ட்ல ஒரு ட்விஸ்டா இருக்கு. ஒரு பையன் தப்பு பண்ணிட்டே இருக்க மாட்டான். அவன் மேல நிறைய பொய் கேஸ் போடுற மாதிரி இருந்தா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு உமன் கார்டு யூஸ் பண்ண மாதிரி இருந்தது. ஃபைனலா அவர் ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே இல்ல, நல்லா நடிச்சிருந்தாரு. மியூசிக் நல்லா இருந்தது. பார்க்கலாம். ரொம்ப ஃபாஸ்டா போச்சு. என்டர்டைன்மெண்ட் மூவியா இருந்தது. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். லைக் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். த்ரில்லிங்கா இருந்துச்சு. சின்மய் ஒரு சாங் பாடிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. காமெடி நல்லா இருந்துச்சு. எல்லா கேரக்டருமே கொஞ்சம் காமெடி பண்ற மாதிரி. அவர் நியூ ஃபேஸ் மாதிரி இல்ல, நல்லா நடிச்சிருக்காரு. ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க. சட்டிலா பாலிடிக்ஸ் காமிச்சிருக்காங்க. 8.5. சார் ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. காலேஜ் ஸ்டூடெண்ட் வச்சு பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. என்ன சார் படம் என்ன சொல்ல வராங்க? நல்லா இருந்தது. டூல்ஸ் வச்சு பண்ணதுல ரொம்ப நல்லா இருந்தது. யூனிக்கா இருந்தது. இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருந்தது சார். எல்லாமே நல்லா இருந்தது. அந்த ஃபைட் சீன், அந்த மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கிரைம் பத்தின படமா இருக்கு. நம்மளால கெஸ் பண்ண முடியல. நம்ம ஒண்ணு நினைப்போம், பட் அங்க ஸ்கிரீன்ல நடக்கிறது வந்து வேறையா இருக்கு. எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. புது ஆர்டிஸ்ட் மாதிரியே தெரியல. எல்லாமே நல்லா இருக்கு. என்கேஜிங்கா இருக்கு. கண்டிப்பா வந்து பாருங்க. ஹாய். ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா பாருங்க. தேங்க்யூ. ஜஸ்ட் லைக் டீசென்ட்டான ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி. ஸோ எல்லாரும் வந்து தேட்டர்ல பார்க்கறதுக்கு ஜாலியா இருக்கும். ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்ல, ரொம்ப நல்லா இருந்தது பண்ணது. சாங்ஸ் சூப்பரா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. சரி. எஸ் கண்டிப்பா நேச்சுரலா இருக்கும். நல்லா இருந்துச்சு. மூவி நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு மூவி. எல்லா சீன்ஸும் நல்லா இருந்துச்சு. மஸ்ட் வாட்ச். கண்டிப்பா தியேட்டர்ஸ் வந்து பாருங்க. நானும் இந்த மூவில நடிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பா எல்லாரும் வந்து தியேட்டர்ல பாருங்க. தேங்க்யூ. கிரைம் த்ரில்லர் ஜானர் என்ஜாய் பண்றவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். மிஸ் பண்ணாம தியேட்டர்ல பாருங்க. கடைசி கிளைமேக்ஸ், கடைசி ஷாட் வரைக்கும் யார் கொலை பண்ணாங்கன்னே தெரியல. அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கு.
பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா இருக்கு, நிஜமே ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் மூடிக்கு ஏற்ற மாதிரி த்ரில்லிங்கா பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா இருக்கு. ஒரு மெலடி சாங் சூப்பரா இருக்கு. படம் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்கு. டைரக்டர் ரொம்ப அவருடைய ஒர்க்கு ரொம்ப ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. விஷுவலாக ஸ்க்ரீன் பிளேவை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாரும் பார்க்கலாம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. படத்துல நான் அம்மா ரோல் பண்ணியிருக்கேன். எல்லாரும் அதாவது இந்த காலகட்டத்தில் முகம் சுளிக்காமலும் நர்வஸ் ஆகாமலும் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய படம் தான் சொல்லுவேன். ஏன்னா அழகா எடுத்திருக்காங்க. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்ற வார்த்தையை கேட்கலாம். அவ்வளோ நல்ல படமா அழகா எடுத்திருக்காங்க. புது டைரக்டர், புது ப்ரொடியூசர், புது கதாநாயகன், எல்லாருமே புதுமுகம் தான். ஆனா புதுசா இருக்காது படம், அவ்வளோ நல்லா இருக்கு. நைஸ் சார், படம் நல்லா இருக்கு. ரெட் லேபிள் பார்த்துட்டு வந்தேன். படத்துல நடிச்ச எல்லாருமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. படம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணும். செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு கிரைம் த்ரில்லரா உங்க எல்லாரையும் கண்டிப்பா என்கேஜ் பண்ணும். படம் கண்டிப்பா தேட்டர்ல வந்து பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. படம் அதான் சார் நான் சொன்னேன்ல, கிரைம் த்ரில்லர் தான் சார். நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்க்கும்போது என்டையரா வேற ஜானர்ல இருக்கும், செகண்ட் ஹாஃப் என்டையரா வேற ஜானர்ல இருக்கும். உங்களுக்கு அந்த ஜானர் ஷிஃப்டே வந்து படத்துல ரொம்ப புதுசா இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா தேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர்ன்றதுனால நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பா. அருமை. படம் நல்லா தான் இருக்கு, லேக் ஆகாம நல்லா அருமையா பண்ணியிருக்காரு. புது டைரக்டர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அருமையா இருக்கு, ஒரு தடவை பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம்.